பசி வாழட்டும், உணவு வளரட்டும். பசித்தர் மூலிகை மகேந்திரன். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பாருங்கள், என்ன அப்படின்னா 30 சென்ட்டில் 15 ஐட்டம் பயிர் வச்சுருக்கேன். முன்னாடி வீடியோ விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், களை வெட்டுறேன். பாருங்கள், இந்த சுற்றி அந்த செடியை சுற்றி வெண்டை செடி இன்னும் ஒரு 15 நாளில் காய் வைக்க ஆரம்பிச்சிடும். 15 நாள் மிஞ்சி போனால் 20 நாளில் காய் வைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ லைட்டாக அரும்பு விட ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ களை வெட்டின்னு இருக்கேன். இது என்ன அப்படின்னா, இந்த பதிவு எதுக்காக நான் போடுறேன் அப்படின்னா, களை வெட்டும் பொழுது இப்போ களை வெட்டின்னு இருக்கேன். களை வெட்டும் பொழுது எனக்குள் ஒரு சிலது தோன்றியது. அந்த தோன்றதை தான் நான் பதிவு பண்ணுறேன். என்ன பதிவு பண்ணுறேன்னா, இந்த நேரத்தில் இது செய்யும்போது என்னுடைய உடலில் என்ன உணர்வு இருந்ததோ அந்த உணர்வை நான் பதிவு செய்கிறேன். இது மாதிரியும் உணர்வுகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்குங்க. என்ன அப்படின்னா, 25 வருஷம் தவம் செய்தவன் நான். எவ்வளோ? 25 வருஷம் தவம் செஞ்சு அதில் ஒரு இன்பம் கிடைக்கிறது. அந்த இன்பம் என்பது என்ன அப்படின்னா, சுயநலம். அது அதில் பொதுநலம் இல்லை. ஒரு மனிதன் தவம் செஞ்சு இன்பத்தை காணலாம். அது ஒரு இன்பம், அது ஒத்துக்கிறேன். ஏன்னா நானே தவம் செஞ்சுவேன், அதை நான் உணர்கிறேன். ஆனால் அதை விட பேரின்பம் எதுன்னா, இந்த விதை நட்டு செடியை முளைக்கி வச்சு களை வெட்டுறோம் பாருங்க. களை வெட்டி அந்த செடி பக்கத்தில் இருக்கிற களைகளை எடுத்து அந்த செடியை வளர வைக்கிறோம் பாருங்க. இது பொதுநலம். அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியும் தவத்தை விட உயர்ந்தது எது என்றால் இது. இதில் எனக்கும் ஒரு நிறைவு அடைகிறது, முழுமை அடைகிறேன். அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக. ஏன் என்றால், நான் படைப்பனிடம் நான் படித்து கொண்டிருக்கிறேன், படைப்பனிடம் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இதை கூர்ந்து கவனிக்கவும். படைப்பனிடம் வேலை செய்து கொண்டிருக்கிறேன், படைப்பனிடம் படித்து கொண்டிருக்கிறேன். நான் மனிதர்கிட்ட படிக்கலை. சித்தர்கள், மகான்கள், மகரிஷிக்கிட்ட படிக்கிறது நான் இல்லை. புரியுதுங்களா? சித்தர்கள், மகான்கிட்ட படித்தா தனக்கு மட்டும் சுயநலம். அது சுயநலம், தவம். அதையும் கடந்தது இது என்னென்னா, இதில் எனக்கும் மகிழ்ச்சி அடைகிறது, ஆனந்த நிலை அடைகிறேன். இந்த களை வெட்டும் போது அந்த பில்லு அணிச்சு அந்த செடியை பார்க்குறேன், ஆனந்த நிலை அடைகிறேன். எவ்வளோ பிரகாசமாக இருக்குது பாருங்கள். இதை பார்த்து அந்த இலையும் அரும்பையும் அத்தனையும் பார்த்து அப்படியே ரசிக்கிறேன். அது ஒரு இன்பம். தவம் என்பதும் இன்பம், இதுவும் ஒரு இன்பம். ஆனால் இந்த இன்பத்தில் அந்த தவத்தை விட உயர்ந்தது எது என்றால், இதில் என்ன நடக்குது என்றால், எனக்கும் இன்பம், உணவு உற்பத்தியானதும் இதை உலக மக்களுக்கு கொடுப்பேன். உலக மக்கள் இந்த உணவை உண்ணு உயிர் வாழ்வார்கள், அவர்களுக்கும் நன்மை. அப்போது தவத்தை விட உயர்ந்தது இதுதானே. மனிதர்கிட்ட கற்றுக்கின தவத்தை விட படைப்பினிடம் கற்றுக்கின தவம்தானே உயர்ந்தது. இதை தான் உங்களுக்கு இன்று பதிவு செய்கிறேன். இதனால் உங்களுக்கு என்ன தகவல் சொல்கிறேன்னா, நீங்களும் சரி, உங்கள் வீட்டில் 2 விதை 4 விதை நட்டு இயற்கை உணவு உற்பத்தி செய்து நல்ல உணவை சாப்பிட்டு உங்கள் உடலில் உள்ள பசியை நீங்கள் வாழ வைங்கள். நீங்கள் நஞ்சு கலந்த உணவை உண்ணுகிற வெறும் உங்களுடைய உயிர் நஞ்சாக மாறிவிடும். உயிர் எப்போ நஞ்சாக மாறிவிடும்? நீங்கள் செய்த தவமெல்லாம் வேஸ்ட். ஏனென்றால் அது மாதிரி வேஸ்டாகி திருந்தினவன் தான் நான். இன்றைக்கி நான் தவமே செய்ய தேவையில்லை. ஏனென்றால் என் வாழ்க்கையே தவம். இதுதான் உங்களுக்கு புரிய வச்சு, நம்மளுடைய பாரம்பரிய விதையை மீட்டெடுத்து நம்ம விவசாயம் செய்து நாம் நல்லா வாழ்ந்து உலக மக்களுக்கு நல்ல உணவை கொடுத்து உலக மக்களை நலமோடு வாழ வைப்போம். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நல்ல உணவுக்கு வழிகாட்டுவோம், பேர பிள்ளைகளுக்கு வழிகாட்டுவோம், நம்மளுடைய கொள்ளு பேரனுங்களும் வழிகாட்டுவோம். அது அதனால் இந்த நேரத்தில் 4 பேரை நம்ம போற்றி வாழ்த்த வேண்டியிருக்கு. உலகத்தில் யார் பேச்சும் நான் கேட்க மாட்டேன், 4 பேர் பேச்சை கேட்பேன். நம்மாழ்வார், நெல் ஜெயராமன் ஐயா, தமிழர் வேளாண்மை ஞானபிரகாசம் ஐயா, சுபாஷ் பாலகர் 0%. இவங்க 4 பேர் பேச்சு மட்டும் நான் ஏன் கேட்குறேன்னா, உண்மைக்கு வழிகாட்டியவர்கள். இது உண்மைன்னு ஒரு வார்த்தை பதிவு பண்ணுற மாதிரிங்க. குருவினிடம் போனால் ஞானம் அடையலாம். என்ன ஞானம்? ஞானம் அடைஞ்சிட்டு யூரியாவும் பொட்டாசியம் கலைக்கொல்லி பால்டன் உணவு சாப்பிட்டுங்கிறாங்க. எங்கே ஞானம் அது? இவங்க 4 பேர்கிட்ட போனால் தவம்லாம் கிடையாது, அங்கே பேச்சுக்க தவம்லாம் கிடையாது. நல்ல உணவை சாப்பிட்டு நீ நலமோடு வாழ் என்றார்கள். அப்போ இந்த உடலில் உயிர் வாழ வேண்டும் என்றால் நல்ல உணவு கொடுக்க வேண்டும். அந்த நல்ல உணவுக்கு வழிகாட்டியவர்கள் தான் இவங்க 4 பேர். அவர்களை போற்றி வாழ்த்தி அவர்களுடைய ஆலோசனை பிரகாரம், அவர்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் நான் வாழுகிறேன். மிக்க மகிழ்ச்சி. பசி வாழட்டும், உணவு வளரட்டும். நன்றி. பசித்தர் மூலிகை மகேந்திரன். மகிழ்ச்சி.